நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கர்த்தர் மேய்ப்பர் அப்படின்றதெல்லாம் வந்து யாரோ ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு போல, ஏதோ ரட்சிக்கப்பட்டு இப்ப ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு ஏதோ கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் தெரியணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் சொல்லி தரோம் இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரம்பம், பேசிக் லெவலு. நாங்களாம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம் பிரதர், நாங்களாம் யாரோ லெவல்ல இருக்கோம், எங்களுக்குலாம் வந்து நாங்க அப்பா சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று அப்படியே நாங்க அப்படியே டெரரா நிக்கிறோம் அதெல்லாம் சொல்றாங்க. அதை வந்து நாங்க தூதான் பார்த்தோம், மிகாவேல சந்திக்கிறோம், நாங்க ஹையர் லெவல் போயிட்டோம் பிரதர், நாங்க எங்கேயோ இருக்கோம். இது ரொம்ப ஃபண்டமெண்டல் இருந்தாலும் இது வந்து எல்லா லெவலுக்கும் தேவை. ஏன்னா எழுதினவன் தாவீது யாரு? ராஜா. அது ஒரு மிகவும் பலசாலியானவன், பல யுத்தங்களை செய்தவன், தேசங்களை ஜெயித்தவன், ராஜ்யங்களை ஜெயித்தவன். அப்படிப்பட்ட ஒத்தால சிங்க கரடியெல்லாம் அடிச்சுட்டு அவன் சொல்றான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் சொல்றோம். அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே உயரும்போது, சரியா, பெரிய லெவல் போகும்போது நீங்கள் சந்திக்கிற ஒரு டைமென்ஷன், நீங்க ஒரு முக்கியமான டைமென்ஷன் அண்ட் உங்களுக்கு மிகவும் தேவையான டைமென்ஷன், அது என்னன்னா கர்த்தரை மேய்ப்பராய் அனுபவிப்பது. தேவனுடைய ஆம்னிபொட்டன்ஸ், தேவனுடைய சர்வ வல்லமை இருக்கு. அந்த சர்வ வல்லமையின் ஒரு அங்கமாக தான் இந்த மேய்ப்பர் என்கிறது வருகிறது. அதுல இருந்து வருது. எப்படி ஒரு மேய்ப்பருக்கு வந்து ஒரு ஆட்டின் மேல் ஆடுகளை விட மிகவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆடுக்கு வல்லமை கிடையாது, மேய்ப்பருக்கு வல்லமை இருக்கு. இந்த மேய்ப்பர்கிட்ட ஆயுதம்லாம் இருக்கு. சில நேரம் ஆடுகள் ரொம்ப வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது மேய்ப்பன்னா பாதுகாக்கிறாங்க. சிங்கம் ஒரு சிங்கம் வந்து ஒரு கரடி வந்தது, ஆனா நான் உங்களுடைய அடியான் போய் நான் அதை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆடை தப்பிச்சு வந்தேன். ஏன்னா ஆடு வீக்கா இருக்கு, இன்னும் ஆடு ஸ்ட்ராங் ஆகல. அப்படி நான் சொன்ன மாதிரி சில ஏரியாஸ் அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. சோ அப்படி ஆகாமல் இருக்கும்போது இன்னும் விசுவாசத்துல அது இன்னும் நம்ம அடிக்கிட்ட காரியங்கள் இன்னும் பார்க்க முடியல, அதனுடைய நிறைவேறுதலுக்கு இல்லாம எழுதாப்புல போயிட்டு இருக்கு, ஆப்போசிட்ல போகுது. இப்படிலாம் நடக்கும்போது நம்முடைய ஆத்மா மிகவும் துயரப்படுகிறது, அது வேதனைப்படுகிறது. அப்போ பிசாசான பல விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது நம்முடைய மெய்ப்பர் வந்து அங்கே நிற்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்ப்பராய் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் அவருடைய ஆடு, அவர் நம்முடைய மேய்ப்பர் என்பது மாறவே இல்லை. மெய்யான விசுவாச வாழ்க்கை என்ன? மேய்ப்பர் பேசுவதை கேட்டு கேட்டு நாம் பேசுறதுதான் விசுவாச வாழ்க்கை. நல்லா கவனிங்க. அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்திலிருந்து நீதியின் பாதைகள். சோ இன்னும் டீப்பா சொல்லணும்னா, நம்முடைய ஆத்மாவினுடைய சில பிரச்சனைகளுக்கும் சரீரத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு, சரீர பிரகாரமான காரியங்கள். ஓகே, அதனால அது இது ஒன்னோட வந்து தொடர்புடையது. சோ பொருளாதார நெருக்கடி வருது, உங்கள் ஆத்மாவில் அது கவலை உண்டு பண்ணுகிறது, ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு வியாதி வந்தால் அது உங்கள் ஆத்மாவில் ஒரு தொய்வை ஏற்படுத்துகிறது, ஒரு சஞ்சலத்தை கொண்டு வருகிறது. சோ ரெண்டும் கனெக்டடா இருக்கு. சோ இப்ப அந்த கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றது அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அது ஆத்மா அப்புறம் சரீரத்தை சேர்த்து வருகிறது. அந்த ரெண்டு இது காரியத்தை சேர்த்தா வருது. சோ இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் வந்து நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாளில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களே புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை கூட கர்த்தாவே நீர் புரிந்தவராயிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அறிந்தவராயிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களுடைய ஜீவ வார்த்தைகள், உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே முழு ஆளுகை எடுத்துக் கொள்வீராக. எங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வல்லமையினால் நிறைந்தவைகளாய், நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கிறவைகளாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசியரிடம் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே, நம்ம வந்து இந்த தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறது போல அடைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மீட்டிங்ஸ்ல வந்து நம்ம நம்ம தொடர்ந்து சில காரியங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ வார். ஓகே, ஏன் அப்படின்னா
when you start calling things that are not as though they are, அதாவது இல்லாதவைகளை இருக்கிறது போல் நீங்கள் அழைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பிசாசினுடைய பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா அவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்க உங்க வாழ்க்கையில சரி குறிப்பாய் அதோட நீங்கள் மல்லு கட்டுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படின்னா அதோட போட்டி போட்டு அதை இடிச்சுட்டு அதை அப்படி ஒருத்தர் அப்படியே மோதிட்டு நிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிக்கிறது. இந்த ரெஸ்லிங்ல ஃபைட் பண்றவங்க அப்படி ஒருத்தர் மேல மோதிட்டு நிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களை வாயின் வார்த்தைகளாலே செய்கிறீர்கள். ஸோ அப்படி நீங்க செய்யும் போது சத்ரு என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் அட்டாக் பண்ண பாக்குறான். ஓகே, அதாவது உங்களை என்ன செய்ய நம்ப வைக்கிறான் அப்படின்னா, நீயே சரியில்லை, உன்கிட்ட இவ்வளோ எரர்ஸ் இருக்கு, இவ்வளோ லைக் கிரே ஏரியாஸ் இருக்கு, உனக்கே தெரியல ஒன்றும் இல்லை, உனக்கு நீ நிறைய தப்பு செய்யற, ஏதோ ஒரு விதமான அக்யூசேஷன், யூ டோன்ட் நோ ஆர் யூ டோன்ட் ஹேவ் எனி திங், அந்த மாதிரி கொண்டு அப்படிப்பட்ட அக்யூசேஷன் குற்றச்சாட்டுகளை அவன் நம்ம மேல் சுமத்துக்கிறான். ஸோ அதை பத்தி தான் அந்த ரெவலேஷன் 12 இருந்து கூட அதை பத்தி நான் சொன்னேன், குற்றம் சுமத்துகிறோன்னு சொல்லி போன மீட்டிங்ல சொன்னேன். அதுல பெரிய யுத்தத்தை பத்தி எல்லாம் போட்டிருக்கோம். போட்டுட்டு பயங்கர அது என்னன்னா, பேயிங் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பைபிள். ஏன்னா ரெவலேஷன் 12 நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அப்படின்னு வரும், அப்புறம் இங்க தூதர்கள் இருந்தாங்கன்னு வரும், பெரிய யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு. இந்த நிறைய பேர் இந்த ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு சைனாவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது வளருவாங்க. ஏன்னா இவங்களாம் சரியா படிக்கிறது இல்லை அடுத்து என்ன வருதுன்னு. அந்த டிராகன் சைனானே எடுத்துக்கோங்களேன், டிராகன் என்ன பண்ணுச்சான் அப்படின்னா, அது கீழே தள்ளணும் போது அதை பத்தி சொல்றாங்க. இரவும் பகலும் தேவன் முன்பாக சகோதரர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப சைனா என்ன ஆண்டவர் முன்னாடி போய் சைனா குற்றச்சாட்டு தான் நம்மளை பத்தி. ஸோ அது மாதிரி ஏதாவது வளர்றாங்க அப்படிங்களா, அதான் அப்படி பார்க்க கூடாது, ஃபுல்லா பார்த்தா தெரியும். ஸோ இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் சைனா ஆர் எனி பர்டிகுலர் நேஷன். ஓகே, இதை சொல்லும் போது நான் இன்னொன்னு சொல்லணும், அதை தெளிவுபடுத்தணும், அதனால சொல்றேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல there was one nation which was chosen by God physically, இஸ்ரேல். நியூ டெஸ்ட்மெண்ட்ல there is not one nation. தெளிவா வருது வெளிப்படுத்த விஷயத்துல, பல கோத்திரங்களில் பல ஜாதிகளில் பல பாஷைக்காரிலிருந்து வந்தவர்கள், சரியா, திரளானவர்கள். ஆனா காமன் திங் என்ன, ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மெய்யான இஸ்ரவேலாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறனால் அவர்கள் தேவனுடைய இஸ்ரவேலராய் மாறுகிறார்கள். சோ இன்னைக்கு ஒரு நேஷன் எடுத்துட்டு இதுதான் கர்த்தருடைய நேஷன் அப்படின்னு சொல்றது பயங்கர அபத்தம். அது கரெக்டே கிடையாது. அது இஸ்ரேல சொன்னாலும் தப்பு, அமெரிக்காவை சொன்னாலும் தப்பு. அமெரிக்காவில் நிறைய விசுவாசிகள் இருக்கலாம், ஓகே. இப்ப இருக்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியாலே சைனாலே அமெரிக்காவோட நிறைய விசுவாசிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாப்புலேஷன் வச்சு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா. சோ அது இருக்கலாம். அதுக்காக அமெரிக்கா பயங்கரமான நேஷன், அமெரிக்கா பண்ற எல்லா யுத்தங்களும் நியாயமான யுத்தங்கள், அது பண்றது எல்லாமே கரெக்ட், ஏன்னா தேவனுடைய தேசம் இப்படிலாம் சொல்றது அபத்தம். அப்படி புதிய ஏற்பாடுல அப்படிலாம் சொல்லலை. இந்த ஒரு தேசத்தை எடுத்துக்கிட்டு இந்த தேசம் செய்யறதெல்லாம் அந்த தேசத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு தேசத்திலே அநேக விசுவாசிகள் இருக்கும்போது அந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த தேசத்துக்கு தயவு உண்டாகிறது, தேவ தயவு, அது வேற. நம்ம இந்த பிரிட்டிஷ் எம்பையர் பத்தி சொல்லுவாங்க, அவங்க வேர்ல்டு வைடு ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது விக்டோரியாட்ட குயின் விக்டோரியாட்ட ஒருத்தர் கேட்கும்போது வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் கிரேட் இதுன்றப்ப ஷி பாயிண்டட் டு தி பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஏன்னா அவங்க வேதாகமத்தை பல தேசங்கள் கொண்டு போவதற்காக நிறைய வேலைகள் செய்தார்கள். மிஷினரிகள் அனுப்பப்பட்டார்கள், அது கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணணும்னு, அது அவங்களா பண்ணல, சில பேர் ஃபோர்ஸ் பண்ண பிறகு அது செய்யப்பட்டது, கவர்மெண்ட் ஃபண்டிங் நடந்தது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவர்கள் செய்தார்கள், முன்னெடுத்தார்கள். அவங்க முன்னெடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சக்சஸ் இருந்தது, ஏன்னா தேவ தயவு அவங்களுக்கு இருந்தது. ஆனா ஐரோனி பாருங்களேன், the time around 19th century எண்ட்ல they put the Bible down. ஸோ அவங்க பைபிள் கீழே போடுற டைம், அந்த டைம்ல இந்தியால மகாத்மா காந்தி அவர் ஒரு விசுவாசியா மாறினாரா என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவர் பைபிள் டெய்லி படிச்சார். அவர் தினம் படித்தது அவரோட குறிப்பிலே இருக்குது. அவர் படித்தது மத்தேயு 5ஆம் அதிகாரம். அதுல அவர் படித்தது ஒரு முக்கியமான வசனம் என்ன தெரியுமா, பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சோ நேதாஜி இவரு எல்லாரும் போராடி சிப்பாய் மூட்டின் 1857 நடந்துச்சு. இவங்கெல்லாம் போராடி வாங்கி தர முடியாத இந்திய சுதந்திரத்தை மகாத்மா காந்தியோட தலைமையில் நடந்த ஒரு மூவ்மெண்ட்ல நடந்தது. ஏன்னா அவர் அந்த வேதத்தை கையில் எடுத்தார்.
அவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் தெரியாது. ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை எடுத்தாரு, பைபிள் எடுத்தாரு. அவனுக்கு கீழே பைபிள் வச்சானுங்க, இவர் பைபிளை எடுத்தாரு. அந்நேரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. சரியா? சோ இது மாதிரி சில காரியங்கள் இருக்கிறதே தவிர ஒரு தேசத்தை எடுத்துட்டு எப்படி சொல்ல முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ எல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ தேசம் ஆகியாகும், அப்படியாகும் இப்படியாகும். அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவ தேசம்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ அதுல நிறைய பேர் விசுவாசிகளா இருந்தால் நான் சொன்ன மாதிரி தேவ தயவு அங்கே உண்டாகலாம். ஓகே. ஆனா இப்படி ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தேசம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சுன்னு கிடையாது. சி அந்த தேசத்துல இருக்கிறவர்கள் ஆண்டவரை தேடுற வரைக்கும் அங்க அது வேற மாதிரி இருக்குது. மோமெண்ட் அவங்க ஆண்டவர்கிட்ட விலகிட்டாங்கன்னா அந்த தேசத்தினுடைய மகிமையும் போய்விடுகிறது. சரியா? பெர்மனன்ட் கவர்னன்ட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட நபர்களோடு தான் இந்த உடன்படிக்கை. அதான் இந்த விசேஷம். புதிய உடன்படிக்கையே வந்து இஸ்ரேல் குடும்பத்தோடும் யாக்கோபு குடும்பத்தோடும் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து மூலமா இது நடக்கிறதுனால விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு வந்துருது. இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வச்சிருக்கிறது. ஸோ அப்ப இந்த வெளிப்படுத்தல் 12 இருக்கிறதும் எதை பத்தி வருது அப்படின்னா அதே இண்டிவிஜுவல் ஃபைட் வார்ஃபேர் அதை பத்தி தான் வருது. ஓகே. ஸோ குற்றம் சுமத்துக்கிறோம் பிசாசு வந்து என்ன பண்றது, குற்றம் சாட்டுகிறவன் தாளத்தில் விடுவான். அவன் எப்படி குற்றம் சாட்டுறான்? இப்போ வந்து இல்லாத இருக்கிறது போல அழைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லவே இல்லை, ஆனா அதுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்க, அதை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. சோ எனக்கு கர்த்தர் செய்வார் என்று ஜெபிக்கிறீங்க, அறிக்கை செய்றீங்க. சோ இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்றான்னா அவனால உங்களை சும்மா விட முடியாது. அப்படியே விட்டா நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? கர்த்தர் உங்கள் வாயில் அதிகாரம் வைத்திருக்கிறார் என்றும் நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும் என்பதையும் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால், பைபிள் அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் கண்டுபிடிச்சிட்டார் இப்படி முடியும்னு. அதனால அவரை பிசாசால் தடுக்க முடிஞ்சதா? முடியல. இன்னும் ஓரளவு இதை கண்டுபிடித்தவர்கள் எலிசா, இவங்களாம் அதை கண்டுபிடித்து வாழ்ந்தவர்கள். அவங்க சொன்னபடியே ஆயிற்று. இப்படி ஒரு உயர்ந்த நிலைமை இருக்குது, தேவன் நமக்கு இதை வைத்திருக்கிறார் என்று அறிந்தவர்கள். புதிய ஏற்பாட்டுல யாருனாலும் பண்ண முடியும்னு இயேசு சொல்லிட்டாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இதையெல்லாம் நாம் கண்டுபிடித்தால் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா நீங்க பேசி உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லா ஏரியாலையும் ஒர்க் ஆகும்னு எதுலனாலும் நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆகும். உங்கள் சரீரம் உங்கள் சொல் பேச்சு கீழ்படியும். உங்களுடைய பலவீனங்கள் உங்கள் வாயின் வார்த்தையினால் மாறும். உங்கள் தொழிலையோ உங்க குடும்பத்திலேயோ காணப்படுகிற எந்த குறைபாடுகளோ, வேலையில இருக்கிற பிரச்சனையோ, ஊழியத்துல இருக்கிற பிரச்சனையோ, எதுல இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்கள் அதிகாரத்தையும் ஆளுகையும் உடையவர்களாய் பேசும்போது அப்படியே நடக்கும் என்பதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவோம். என்ன நம்ம கவலைப்படணும், புயல்ல பேசாம உட்காந்துருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் வாயை திறந்து அமைதலா இருந்தா அமைதலா இருந்து தெரியும். லாஸ்ட் செத்தே போனாலும் தைரியமா போவோம். ஏன்னா அதான் உயிரோட முடிவு போவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரல. அது வரக்கூடாது என்று பிசாசு நினைக்கிறான். அதனாலதான் அவன் ஃபுல் ஃபிளெஜ்டு வார் டிக்ளேர் பண்றான் நம்ம மேல. நமக்கு அது நிறைய நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் புரிஞ்சுக்கிறதுனா அந்த வார் நேச்சரே ஒரு சட்டில் வார். அந்த யுத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான யுத்தம், அது நேரடியான யுத்தமே கிடையாது. பிசாசு ஒரு கோலை அவன் நேரடியா பண்ணவே மாட்டான். நேரடியா களத்துல சந்திக்கிறதே கிடையாது. ஏதாவது ஈடு அனுப்புறது, எதையா அனுப்புறது, இதுதான் பிசாசு வேலை. நேரடியா பண்ணாது, பயம். அதனால எதையாவது சுற்றி சுற்றி தான் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா பிசாசு வந்து என்ன பண்றான்னா நேரடியா பண்றது இல்லை. அவன் தான் போராடுறான். இது வந்து பிசாசோட போராட்டம் தான் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். அப்படி நம்மளை நம்பவே விட மாட்டான். அப்படி நமக்கு தெரியவும் தெரியாது. அப்படிதான் அவன் பிஹேவ் பண்ணுவான். என்ன செய்வா அப்படின்னா அக்யூசேஷன்ஸ், இந்த குறைகள். சரியா? குறைகள். சோ எப்படிப்பட்ட குறைகள் அப்படின்னா, இந்த உங்களுக்கு அந்த ஜெசி டூப்ளாட்டிஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. சிலர் மனிதர்கள் மூலமா பேசுவான். ஏன்னா அது இன்னும் வேலிடேட் பண்றதுக்காக, இன்னும் அது நம்ம கரெக்ட் தான் நம்ம நம்புறதுக்காக. ஜெசி டூப்ளாட்டிஸ் ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்லியிருக்கேன் யாரோ, திரும்ப சொல்றேன். அவர் வந்து பல வருஷங்களுக்கு முன்பாக அவர்கிட்ட அப்போ கார்ல போயிட்டு இருக்காரு ஒரு பாஸ்டரும். அந்த கார் பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு ஃபுல் டேங்க் நிரப்ப அவர்கிட்ட காசு இல்லை. அப்படிப்பட்ட கால சூழ்நிலை அது. அப்போதான் அவர் ஆண்டருக்குள்ள வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்த நாட்கள். ஸோ நம்ம கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட் கிட்ட ஒரு சைட்டேஷன் ஜெட் வந்து பறந்து போகுது. அதை பார்க்குற சைட்டேஷன் ஜெட்னா ஒரு இந்த பிரைவேட் ஜெட்டு, அது பறந்து போகுது. அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட சொல்றாரு, இந்த பிளேன் நான் உனக்கு, இந்த மாதிரி ஒரு பிளேன் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே அவர் பக்கத்துல இந்த பாஸ்டர்கிட்ட வாய் திறந்து சொல்றாரு, யூனோ வாட் காட் டோல்ட் மீ. கர்த்தர்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்கிட்ட சொன்னாரு, இந்த பிளேன் வந்து உனக்கு தருவேன், இந்த மாதிரி ஒரு பிளேன் உனக்கு தருவேன்னாரு. உடனே அவர் சிரிச்சிட்டு சொல்லியிருக்காரு, ஜெசி உன்கிட்ட வந்து இப்ப ஃபியூவல் போடவே காசு இல்லை, காருக்கு ஃபுல் டேங்க் நிரப்ப உன்கிட்ட காசு இல்லை, ஆண்டவர் வந்து உன்னை வந்து இது பத்தி சொல்றாரா?
இதை பத்தி பிரைவேட் ஜெட் தரேன்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே இவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, நான் அந்த ஆள்கிட்ட காசு பணம்லாம் கேட்கல, என் கூட ஒரு ஆமேன்னு சொல்லுவாரு, நான் எதிர்பார்த்தேன், அது சொல்லலாம் அவரு. அப்படி சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த மாதிரி என்னை ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாரு. நான் அதுக்கப்புறம் பிளேன் வந்துச்சு, அவன் அந்த ஆளை ஏத்தவே இல்லை, கெஞ்சினாரு, 15 வருஷமா என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு, என்னை தயவு செய்து ஒரு தடையாவது உன் பிளேன்ல கூட்டிட்டு போனேன், கண்டிப்பா கூட்டு போக மாட்டேன், உனையெல்லாம் கூட்டு போனா கிராஷ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இல்லாத இருக்கிறது போல அழைக்கும் போது, இப்ப கர்த்தர் விட்ட சொல்றாரு, சொன்ன உடனே இவர் அதை வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அது ஒரு விசுவாச அறிக்கையா தான் சொல்றாரு. இன்னொரு மனிதர்கிட்ட சொல்லும் போது அட்டாக் எப்படி வருது, இப்படிதான் நடக்கும். மனிதர்கள் மூலமா வரலாம். சில நேரம் பிசாசுக்கு என்ன தெரியும்னா, சில பேருடைய வார்த்தைகளால உங்களை காயப்படுத்த முடியும், நல்லா தெரியும் அவனுக்கு, உங்களை வந்து குற்றப்படுத்த முடியும். இதை நான் குற்றப்படுத்துதல்ன்ற வார்த்தையில தான் பேச போறேன் திரும்ப திரும்ப. ஏன்னா அதுதான் பல கோணத்துல அது வரும். உங்களை வந்து உண்மையா சொல்றேன்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இல்ல உங்களுக்கே அந்த எண்ணங்கள் வரும், நம்ம இங்க ரியாலிட்டியை பார்க்கணுமா இல்லையா, இப்படிலாம் எண்ணங்கள்லாம் வரும், இப்படிப்பட்ட பல எண்ணங்கள் வரும். ஆனா அது எல்லாமே குற்றச்சாட்டுகள். நான் சொல்ற மாதிரி எல்லா விசுவாசியும் பாவத்தை வச்சு அவனால குற்றம் சுமத்த முடியாது, அவசியம் இல்லை. அவனுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு நிறைய இருக்கு நம்மகிட்ட வந்து சொல்றதுக்கு, உன்ட்டு இது சரியில்லை அது சரியில்லை. சோ பல காரியங்களை சொல்லுவான். உன்னோட விசுவாசம் இல்லைன்னா, உனக்கு நடக்காதுன்னா, உனக்கு தேவன் செய்ய மாட்டாருன்னா. அதாவது இதெல்லாம் வந்து அவன் சொல்லுவான்றத அவன் சொல்றானே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணும், உண்மை மாதிரியே தோணும். ஏன் இது நடக்குது? why this is happening? ஏன் இது நடக்குது? ஏன் இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவி பரிபூரணமா இருக்கிறது. அவர் ஸ்பிரிட் இஸ் 100% பெர்ஃபெக்ட். ஓகே, தேவனை போல ஒரு காப்பியா இருக்கு. சோ உங்கள் ஆவி எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணும்போது பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்கள் ஆவி வந்து பிசாசு ஒரு அடி அடிச்சா 7 அடி அடிக்கும் திரும்ப. ஓகே, அப்படிப்பட்டது. யுவர் ஸ்பிரிட் இஸ் சோ பவர்ஃபுல் அண்ட் சோ ஷார்ப் அண்ட் என்ன சொல்றது, அக்ரெசிவ். ஆவி வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, தெளிவுள்ளது, அது உறுதியானது. சோ உங்கள் ஆவியை விட்டா அவன் வந்து அக்யூசேஷன் பண்ற அக்யூசேஷன் எங்கும் போகவும் போகாது, அது எஃபெக்டும் கிடையாது. ஆனால் உங்கள் ஆத்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு உணர்ச்சிகள்ல பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு லாஜிக்ஸ், அதாவது மைண்ட் சொல்றோம்ல, அனலிட்டிக்கல் மைண்ட், அதுல பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்னன்னா, நடந்த அநேக காரியங்கள் மூலமாக உங்கள் மைண்ட்ல அநேக தேவனை பற்றின லிமிடேஷன்ஸ், தேவனால் இவ்வளவுதான் செய்ய முடியும், இல்ல என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், இப்படி பல விதமான லிமிடேஷன் உங்க மைண்ட்லயோ உங்க இமோஷன்ஸ்லயோ இருக்குது. உங்க இமோஷன்ஸ் நிறைய காயங்கள் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பரிபூர்ணப்படுத்திட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் முன்னாடி கூட சொன்னேன், ஹார்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலைன்னு. ஏன்னா சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, ஹார்ட் இஷ்யூஸ் ஒண்ணுமே இருக்காது. அப்படிலாம் சொல்ல, ஹார்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, இமோஷனல் ட்ராமா இருக்கு, அது இருக்குது, இது மாதிரிலாம் இருக்கு. அது அந்த காரியங்கள் சொல்லுன்னா பொய்களும் இருக்கிறது. சரியா? சோ இவைகள்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கு. பல அனுபவங்கள், பல காயங்கள் மூலமாக, பல நடந்த நிகழ்வுகள் மூலமாக, நாம் பார்த்த காரியங்கள் மூலமாக, இல்ல இன்னும் பார்க்காதபடியால் சில காரியங்கள்லாம் இன்னும் அதை பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு நடக்குமா நம்மளால அதை யூகிச்சு பார்க்க முடியல, ஏன்னா அப்படி நடந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. இப்படி பல ரீசன்ஸ்னால அவிசுவாசம் இவைகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. சரியா? நம்ம இருதயத்துல இன்னும் இருக்குது. அதனாலதான் வந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதெல்லாம் நாங்க வந்து அதனாலதான் நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று சொல்லுவோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சரி, நான் கேட்கணும் சொல்லியிருக்கேன், பாவம் அப்படின்னா பாவ செயல்கள் மட்டும் கிடையாது, பாவம் என்கிற நிலை, ஸ்டேட் ஆஃப் சின், நாட் தி ஆக்ட்ஸ் ஆஃப் சின், ஸ்டேட் ஆஃப் சின். சோ பாவம் என்கிற நிலை அது இருக்கு நமக்கு, நம்ம இருதயத்துல இன்னும் இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. சரியா? சோ அப்படி இருக்கிறதுனால பிசாசு அதை அறிந்தவனாயும் இருக்கிறபடியால் அவன் என்ன செய்யறான்னா, அதற்கு ஏற்ற எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைத்து கொடுத்தால், இல்ல அப்படி எப்படி சூழ்நிலைகளோட வார்த்தைகள் தான், எண்ணங்கள் தான், எந்தெந்த எண்ணங்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன மாதிரி அதை நெகட்டிவா எடுத்துப்பீங்க, எப்படி வந்து நீங்க அது ஒரு குற்றச்சாட்டாக உங்களுக்குள்ளாக மாறிவிடும். நீங்க ஒரு அக்யூஸ்ட் மாதிரி, குற்றவாளி மாதிரி. விசுவாசிப்பது ஏதோ பெரிய காரியங்களுக்கு, ஆனா நீங்க போய்கொண்டிருக்கிறதோ ஒரு குற்றச்சாட்டு, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இருதயத்துல ஒரு காயம், ஒரு பெயின், அப்படிப்பட்ட இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடுறான். இது எப்படின்னா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு டாக்டரா போறதுக்கு போல பேஷண்டா போனா எப்படி இருக்கும்? நீங்க டாக்டர் நினைச்சு போறீங்க, உங்களை பேஷண்டா படுக்க போட்டு உங்களுக்கு ஊசி போட்டுதான் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை விசாஸ் கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்துட்டு ஃபைனலா அவனோட கன்க்ளூஷன் என்ன எங்க கொண்டு வர பாக்குறான்னா, நீ இந்த மாதிரி சொன்னாலாம் நடக்காது, அது யாருக்காவது நடக்கலாம், அவருக்கு நடக்கும், இவருக்கு நடக்கும், எங்கேயோ நீ கேட்டிருப்ப, அவருக்கு நடக்கும், ஜெரி சேவலுக்கு நடந்திருக்கும், இவருக்கு உனக்கு அப்படிலாம் நடக்காது.
நீ சொன்னதெல்லாம் உனக்கு நடக்காது. அதெல்லாம் கிடையாது. ஜீசஸ்க்கு நடந்திருக்கும், எலியா நடந்திருக்கும், அது உனக்கு நடக்காது அப்படின்ற இடத்துக்கு அவன் கொண்டு போக விரும்புறான். உங்களை சிங்கிள் அவுட் பண்ண பார்க்கறான். எப்படின்னா, நீ இவங்கள மாதிரிலாம் இல்ல. ரொம்ப நினைச்சுக்காத உன்னை பத்தி. நீ இன்னும் இவ்வளவு சரியான ஆள்லாம் கிடையாது. அவ்வளவு உனக்கு தெரியாது. அதனால உனக்கு இன்னும் அதெல்லாம் நடக்காது. அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வரணும். கொண்டு வந்தா என்ன? ஏன் கொண்டு வரணும்? கொண்டு வந்தாதான் நீங்க அந்த முயற்சியை நிறுத்திடுவீங்கல்ல. யூ வில் ஸ்டாப் காலிங் ஃபார் திங்ஸ். யூ வில் ஸ்டாப் டிக்ளேரிங் இன் ஃபெய்த். நீங்க நிறுத்திடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை மனம் மடிவாக்கணும். இதுதான் கேம். அந்த மனமடி வாக்குறதுக்கு நமக்குள்ளேயும் ஏற்கனவே சில பழைய அனுபவங்களோ, கசப்புகளோ, சில கசப்பான அனுபவங்களோ, இந்த மாதிரி காயங்களோ இருக்கும்போது அது ரொம்ப ஈஸியாயிருது. ஓகே. சோ அதனால என்ன ஆயிருது? நம்மளும் அதை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம். ஏற்றுக்கொண்டு விட்டு ஐயோ அப்படின்னு அப்படியே உட்காந்துரும். இதுதான் அப்படியே எண்ணம். இதுதான் அவனுடைய திட்டம். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது, இப்படிப்பட்ட பாதையில் நீங்க போயிட்டு இருக்கும்போது, இப்படிதான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, தேவன் இதற்காக சில கவுண்டர் மெக்கானிசம் வைத்திருக்கிறார். பவுல் சொல்றல்ல, சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அப்படின்னா அவன் தந்திரம் இதான் கேம் உங்க முன்னாடி காட்டிட்டேன், இதான் கேம் அப்படின்றாரு பவுல். தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன மாதிரி பண்ணுவான்னு தெரியும். அவன் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து போடுவான், எப்படி செயல்படுவான், எப்படி கடைசியில் குற்றம் சுமத்தி உங்கள் வாயை கட்டி போட நினைப்பான். நீங்க ஜெபிக்க கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது, விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, கர்த்தரை துதிக்க கூடாது. இதுதான் கேம். இது கொண்டு வந்துடணும் எப்படியாவது உங்களை. இதுக்கு இது இப்படி நீங்க, அதாவது சும்மா நீங்க உங்களை பேச விடாம மிரட்டுறது இல்லை கேம். என்னன்னா, நீங்க இது பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவனும் உங்களை நம்ப வைக்கிறது. இதுதான் கேம். ஸோ இப்படி அவன் செயல்படும் போது தேவன் கவுண்டர் மெக்கானிசம் வைத்திருக்கிறார். இதுக்கு எதிர்த்து நிற்கும்படியான சில காரியங்களை வைத்திருக்கிறார். சரியா? சோ அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பத்தி நான் பேச போறேன். இவ்வளவு நேரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை பத்தி நான் பேச போகிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு தன்மை. இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருக்கு என்று அவர் அறிந்திருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கிறதுனால இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். ஓகே, அப்படி அறிந்திருக்கிறபடியால் இப்படி நம்முடைய ஆத்மா அவன் குறி வைத்து தாக்கும் போது, நம்முடைய மனதையும் நம்முடைய உணர்ச்சிகளையும் பர்டிகுலரா அவன் அட்டாக் பண்ணும்போது, அதிலிருந்து பாதுகாப்பதற்காக தேவன் ஒரு ரெவலேஷன் வைத்திருக்கார். ரெவலேஷன் தன்னை பற்றின ஒரு தன்மை அல்லது தன்னை பற்றின ஒரு வெளிப்பாடு இதற்காகவே இருக்கிறது. தேவன் பன்முக தன்மை கொண்டவர், மல்டி டைமென்ஷனலிஸ்ட் அவர். ஓகே, he lives in multiple dimensions. பன்முக தன்மை கொண்டவர். அவர் பல என்ன சொல்றது, பல மண்டலங்களில் ஒரே நேரத்தில் வாழக்கூடியவர். சரியா? அவருக்கு பல குணாதிசயங்கள் இருக்கு. இதை பல விதமா சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான குணாதிசயம் இருக்கு பாருங்க. அது என்னன்னா, அவருடைய ராஜரீகத்தை பத்தி, அவருடைய ஆளுகை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். தேவனுடைய அவர் எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார் பத்தி நிறைய பேசியிருக்கேன். அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஏன்னா அதுதான் இதுக்கு தீர்வு. இந்த மாதிரி உங்களை ஆத்மாவின் குறி வைத்து அவனை அட்டாக் பண்ணும்போது, ஆத்மாக்குனே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டைமென்ஷன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதான் இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்னால விசுவாசிக்க முடியல, என்னால பேச முடியல. ஓகே, ஏன் முடியல? வாட் இஸ் கோயிங் ஆன்? யுவர் சோல் ஹஸ் பீன் அட்டாக்ட். ஓகே, அதை அவன் தாக்குறான். தாக்கி உங்கள் வாயை கட்டி போட நினைக்கிறான். ஏன்னா முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூடும் போட்டிருக்கல. அதாவது அது உண்மையில ஆவி முறியுது இல்ல, அப்படியோட நிலைமை நீ போயிருது. நீங்களே உங்க மேல நம்பிக்கை இழந்து ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுறது. அப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் ஒரு தீர்வை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தீர்வு பற்றி வேகமா பார்க்கலாம். அந்த டைமென்ஷன் என்ன சொல்லி பார்க்கலாம். நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சது சங்கீதம் 23. எல்லாருக்கும் மனப்படமே தெரியும், இருந்தாலும் எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 23, தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் வைத்திருப்பேன். சோ இது தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் சபைக்கு போறவங்க கூட முதவே கற்றுக்கொள்கிற இல்ல அவங்களுக்கு போதிக்கப்படுகிற ஒரு சங்கீதம் இது. சங்கீதம் 23. சோ அது எப்படி ஆரம்பிச்சு பாருங்களேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அதுக்கு மேல 23ஆம் சங்கீதம் சொல்லிட்டு கீழே ஒரு பிராக்கெட்ல உள்ள போட்டிருக்கலாம். என்ன போட்டிருக்கு? தாவீதின் சங்கீதம். யாரோட சங்கீதம் அது? தாவீதின் சங்கீதம். ஏன் இந்த தாவீதின் சங்கீதம் பத்தி பேசுறேன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கர்த்தர் மேய்ப்பர் அப்படின்றதெல்லாம் யாரோ ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு போல,
ஏதோ ரட்சிக்கப்பட்டு இப்ப ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு ஏதோ கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் தெரியணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லி தரோம் இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரம்பம், பேசிக் லெவலு. நாங்களாம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம் பிரதர், நாங்களாம் வேற லெவல்ல இருக்கோம், எங்களுக்குலாம் வந்து நாங்க அப்பா சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று அப்படியே நாங்க அப்படியே டெரரா நிக்கிறோம் அதெல்லாம் சொல்றாங்க நிறைய பேர். அதை வந்து நாங்க தூதனை பார்த்தோம், மிகாவேல சந்திக்கிறோம், நாங்க ஹையர் லெவல் போயிட்டோம் பிரதர், நாங்க எங்கேயோ இருக்கோம். நோ நோ நோ, இது ரொம்ப ஃபண்டமெண்டல் இருந்தாலும் இது வந்து எல்லா லெவலுக்கும் தேவை. ஏன்னா எழுதினவன் தாவீது. தாவீது யாரு? ராஜா. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பலவான், ஒரு பயங்கர பலவான், ரொம்ப ஸ்ட்ராங் மேன். அப்சுலம் வந்து தாவீதுக்கு எதிராக யுத்தத்துக்கு அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயோ உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, இந்த அப்பா கூட வந்து இவங்க கூட வந்து டேவிட் தான் அனுப்பி விட்டுருப்பான், ஊசாயின்னு ஒருத்தன். ஆனா வந்து சொல்லுவான், தாவீதை பத்தி உனக்கு தெரியாது, குட்டிகளை பறி கொடுத்த கரடி மாதிரி இருப்பாங்களாம் தாவீதும் ஆளுகளும். நீ வாட்டுக்கு அசால்ட்டா நீ ஒருத்தன் சொல்லிடுவான், நீ அகிதோப்பேல் சொல்லிடுவான், கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிடுறேன், நானே போய் பிடிச்சிட்டு இருந்தேன், இவன் சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்க போன போக்கில் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க எல்லாரையும், பயங்கரமானவங்க அப்படின்னு. அது மாதிரி தாவீது ஒரு பயங்கர பராக்கிரமசாலி. நமக்கு தெரியும் கோலியாத்தெல்லாம் பார்த்து எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசினவன். அப்படி அவன மாதிரி எனக்கு தெரிஞ்சு பைபிள் அது வரைக்கும் விசுவாச வார்த்தைகள் அப்படி பேசல. ஆபிரகாம் கொஞ்சம் பேசியிருக்காரு, மோசே கொஞ்சம், யோசா கொஞ்சம் பேசிருக்காரு. ஆனா தாவீது மாதிரி வந்து அந்த பிள்ளைல ஏறக்குறைய காலேபுக்கு ஈக்குவலா சொல்லலாம், காலேப் அந்த மாதிரி பேசினா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னே வந்து எல்லாரும் பயந்து படுத்து உட்காந்துருக்காங்க அவனை பார்த்து. இவன் மட்டும் போய் நான் இன்னைக்கே இவனை போட்டு தள்ளிடுவேன், இவன் யாரு, ஒண்ணுமே இல்ல, கர்த்தருக்கு முன்னாடி இவன் யாரு, பெலிஸ்தன் யார் அப்படின்னு பேசணும். அவ்வளவு பெரிய தாவீது, அது ஒரு மிகவும் பலசாலியானவன், பல யுத்தங்களை செய்தவன், தேசங்களை ஜெயித்தவன், ராஜ்யங்களை ஜெயித்தவன். அப்படிப்பட்ட ஒத்தால சிங்க கரடி எல்லாம் அடிச்சு தூக்குனவன். அவன் சொல்றான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்றான். அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே உயரும் போது, சரியா, பெரிய லெவல் போகும்போது நீங்கள் சந்திக்கிற ஒரு டைமென்ஷன், நீங்க ஒரு முக்கியமான டைமென்ஷன் அண்ட் உங்களுக்கு மிகவும் தேவையான டைமென்ஷன், அது என்னன்னா கர்த்தரை மேய்ப்பராய் அனுபவிப்பது. ஓகே, கர்த்தரை மேய்ப்பராய் அனுப்பிப்பது. உங்க ஆவியில வந்து நீங்க பயங்கர பலசாலிதான், இல்லைன்னு சொல்ற தாவீது மாதிரி. ஆனால் உங்கள் ஆத்மாவில பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய வீக்னஸ் இருக்கு, இன்னும் இருக்கு. ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்லி புரியணும்னு தேவையில்லை, நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்க, உங்களுக்கே தெரியும். இது யாரும் தனியா வந்து ஒரு கிளாஸ் எல்லாம் எடுக்கணும் தேவையில்லை, எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு. அது என்ன ஆயிருதுன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான நேரங்களிலே, சில நேரத்துல விசுவாசத்துல போராட்டத்தில் இருக்கும்போது சாத்தான் அதை குறி வைத்து தாக்குகிறான். அவன் கண்ணுக்கு உங்க ஆவி தெரியவே தெரியாது, தெரிஞ்சாலும் அதை தாக்கவும் முடியாது, அது ஹைலி ஃபோர்ட்டிஃபைடு, அது மிகவும் பாதுகாக்கப்பட்டது, அதுல குறையும் இல்லை தாக்குறதுக்கு. ஒரு அடி அடிச்சா அவன் சொன்ன திரும்ப 7 அடி அடிக்கும். ஆனா உங்கள் ஆத்மாவை பற்றி அவன் அறிந்திருக்கிறான், அது அவனுக்கு தெரியும். உங்க பழைய கடந்த காலம் அவனுக்கு தெரியும், நீங்க வாயில பேசுனதெல்லாம் தெரியும்ல. ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு ஒரு அவங்க வந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க, வேறொரு மார்க்கத்துல இருந்து. இந்த எதிர்காலத்தை பற்றி சொல்லுகிற இந்த குறி சொல்லுகிறவர்கள் இந்த மாதிரி சில குரூப்ஸ் அவங்க குடும்பத்தை சில பேர் அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயினோடனே அந்த ஆளு வந்து இவங்க நல்ல ஆவியில நல்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இவங்க என்னன்னா இவங்க பேசின வார்த்தைகள், இவங்க சொன்னது நிறைய விஷயங்கள் அந்த ஆள் நடந்தாலும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன ஆண்டவரே இவன் இவன் எப்படி, இவனுக்கு எப்படி இந்த வல்லமை இருக்கு, நான் என் வாழ்க்கையில இது பண்ணாலும் இவன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு சொன்ன ரெவலேஷனு. ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, நீ அவிசுவாசத்திலும் பயத்திலும் பேசினதை மட்டும்தான் அவன் சொல்லியிருப்பான், நீ விசுவாசத்துல பேசினதை அவன் சொல்ல மாட்டான். நான் உன்கிட்ட சொன்ன காரியம்லாம் அவனுக்கு தெரியாது, நீ எதெல்லாம் நெகட்டிவா பேசினியோ, அவன் குறிப்பா சொன்னா நான் நெகட்டிவா பேசின எல்லாத்தையும் தான் அந்த ஆள் சொன்னான்னு கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன பிறகு எனக்கு புரிஞ்சது. ஆமா, சோ அதனால பாத்தீங்கன்னா பிசாசுக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்க, என்ன போயிட்டு இருக்கீங்க, என்ன புலம்புறீங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியும், நீங்க என்ன நடந்துட்டு தெரியும். சோ அது எப்படிப்பட்ட உங்களுக்கு மனதுல காயங்களை ஏற்படுத்தி இருக்கும்லாம் அவனுக்கு தெரியும். ஏன்னா காயங்களை ஏற்படுத்துறதுக்கு அவன் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்றான். இந்த சம்பவம் நடந்தா இப்படி காயம் ஏற்படணும் அப்படின்ற எண்ணங்கள், வார்த்தைகள் உங்க இருதயத்தை போய் தாக்கணும், உங்க அந்த அந்த உணர்ச்சிகள் உங்களை தாக்கணும்னு அவன் தானே எல்லாம் ப்ரோக்ராம் பண்றது, அவன் தானே பெரிய ஏஐ டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான்ல அந்த மாதிரி. சோ அதனால பாத்தீங்கன்னா அவன் வந்து நன்றாய் அறிந்திருக்கிறபடியா அதை அவன் தாக்குகிறான் குறிவைத்து. அப்படி குறிவைத்து தாக்கும் போது நமக்கு என்ன ஆயிருந்தா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த ஆவியோட டாமினேஷன் நமக்கு இன்னும் ஃபுல்லா பழகாததுனால், நம்ம எல்லாம் இன்னும் ஃபுல்லா பழகல, பழகிட்டு இருக்கோம், லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நீங்க பெட்டரா இருப்பீங்க நம்புறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் பூரணத்தை அடையவில்லை. சில சூழ்நிலைகள் அப்படியே ரிவர்ஸ் ஆகி நம்மளால வந்து என்ன பண்ணணும்னு தெரியல நமக்கு வந்து. ஏன்னா இது பழையது வந்துருது, அந்த 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 பழைய ஹேபிட்ஸ் அது டேக் ஓவர் ஆயிருது. அது ஆகும்போது நம்ம கண்ட்ரோலே நம்ம லைஃப் இல்லாத மாதிரி நம்ம நினைக்கிறோம்.
நம்ம வாயில ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா அது சீரியஸாவே நம்ம சிஸ்டம்குள்ளே போக மாட்டேங்குது. நம்மளாலே நம்ம பேசுறத ஏத்துக்க முடியல. அப்படிப்பட்டதான் வந்துருது. ஏன்னா ஆத்மா முன்னாடி வந்துருச்சு. இப்ப அது ஏன்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃபாலன் ஸ்டேட்ல அப்படிதான் இருந்தோம். ஆத்மா தான் நடத்திட்டு மனதும் மாமிசம் விரும்பினர்களை செய்து கொண்டிருந்தோம் பவுல் சொல்றாருல. அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சோ அந்த சிஸ்டம்க்கு திடீர்னு போயிருது. ஒரு பேனிக் ரெஸ்பான்ஸ் மாதிரி என்ன பண்ணதுன்னா டக்குனு அந்த சிஸ்டம் போயிருது. அப்படி போகும்போதுதான் இந்த அட்டாக்ஸ் வருது. சரியா? சோ இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் இப்படி வேதனைக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போக முடியும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் தான் அவர் தன்னை மேய்ப்பராகவும் சொல்லுகிறார். இன்னொரு பகுதி காட்டுறேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தும் விசேஷத்திலே தன்னை ராஜாவாக அடையாளப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. சரியா? அப்படிதான் அவர் முதல்ல அறியப்படுகிறார் இல்லையா? ராஜாதி ராஜாவா பார்க்கிறோம், வல்லமிழரை பார்க்கிறோம். அவரை பற்றின பரிமாணத்தை பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இவர்களெல்லாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இருந்தவர்கள், அவங்களை பத்தி தான் வருது. அப்பொழுது மூப்பர்கள் 13 வசனம் வாசிக்கிறேன், 7:13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கி தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், ஓகே, ராஜாதி ராஜா, பயங்கர வல்லமையுள்ள கிறிஸ்து, ராஜாவாய் கிறிஸ்து, அவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இனி இவர்கள் பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலா துஷ்ணமாக இவர்களில் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்ல ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நிறைய பேர் இதை எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு பிரதர், தேவன் நம்ம கண்ணீர் எல்லாம் துடைப்பார், அங்க வெயிலும் இல்லை உஷ்ணமும் இல்லை. இது வெயில் இல்லை உஷ்ணம் இல்லை அப்படிலாம் சொன்னா இது சங்கீதம் 91 ரெஃபரன்ஸ், அதை எடுத்து இங்க பேசுறாரு. இது ஏதோ இந்த லிட்ரல் இதை பத்தி சொல்லல. இந்த அதாவது வெயில் இல்லாத விழுந்து போன உலகம், வெயில் இருக்கு, ஒரு மாதிரி சுடுது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இல்ல பரலோகத்துல இப்படிலாம் இருக்காது, அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. எங்க பரலோகத்துல இப்படிலாம் இருக்காதுன்றதுக்கு யாராவது எழுதி வச்சாதான் தெரியுமா? தெரியாதான். சோ அதனால அதை பத்தி இது சொல்லல. இது எதை பத்தி சொல்லுது? வெயிலா உஷ்ணமா பூமியில் காணப்படுகிற காரியங்களுடைய தாக்கங்கள், அதனுடைய பாதிப்புகள். நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் எனக்கு எல்லா பாதிப்பு வந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் என்பதை இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறோம், இல்லையா? அதை அறியாமல் இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை டிஸ்மிஸ் பண்ணி, அது ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு, இது ஏதோ சின்ன லெவல்ல இருக்கு உங்களுக்கு, இப்பதான் பிரதர் உங்களுக்கு சங்கீதம் 23 புரியுது. அப்படி இல்ல, சங்கீதம் 23 உங்கள் வாழ்நாளெல்லாம் தேவையான சங்கீதம். குறிப்பாய் இல்லாதவள் இருக்கிறது போல் நீங்க அழைக்கும் போது, சத்ரு உங்களுக்கு எதிர்த்து வரும்போது, வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி இருக்கிறதே, அது இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஊழியத்தின் மூலமாகத்தான். தேவனுடைய ஆம்னிபொட்டன்ஸ், தேவனுடைய சர்வ வல்லமை இருக்கு பாத்தீங்களா? அந்த சர்வ வல்லமையின் ஒரு அங்கமாக தான் இந்த மெய்ப்பர் என்கிறது வருகிறது. அதுல இருந்து வருது. எப்படி ஒரு மெய்ப்பருக்கு ஒரு ஆட்டின் மேல் ஆடுகளை விட மிகவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓகே, ஆடுக்கு வல்லமை கிடையாது, மெய்ப்பருக்கு வல்லமை இருக்கு. ஏன்னா மெய்ப்பட்ட ஆயுதம்லாம் இருக்கு. சில நேரம் ஆடுகள் ரொம்ப வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது மெய்ப்பண்ணா பாதுகாக்கிறான். சிங்கம் தாய் சொல்றான்ல, ஒரு சிங்கம் ஒரு கரடி வந்தது, ஆனா நான் உங்களுடைய அடியான் போய் நான் அதை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆடை தப்பிச்சு வந்தேன். ஏன்னா ஆடு வீக்கா இருக்கு, இன்னும் ஆடு ஸ்ட்ராங் ஆகல. அப்படி நான் சொன்ன மாதிரி சில ஏரியாஸ் அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. சோ அப்படி ஆகாமல் இருக்கும்போது இன்னும் விசுவாசத்துல அது இன்னும் நம்ம அடிக்கிட்ட காரியங்கள் இன்னும் பார்க்க முடியல, அதனுடைய நிறைவேறுதலுக்கு இல்லாம எதிர்த்தாப்புல போயிட்டு இருக்கு, ஆப்போசிட்ல போகுது. இப்படிலாம் நடக்கும்போது நம்முடைய ஆத்மா மிகவும் துயரப்படுகிறது, அது வேதனைப்படுகிறது. அப்போ பிசாசான பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது நம்முடைய மெய்ப்பர் அங்கே நிற்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்ப்பராய் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு திபேரியா கடற்கரையில் இருக்கும்போது அந்த சீஷர்கள் மீன் பிடிக்க போறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ அவர் எது சொல்லுது, தம்முடைய சீஷர்களை அவர் வெளிப்படுத்துறது 3வது முறை. இந்த முறை என்ன வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை ஒரு ப்ரொவைடரா, அவருடைய தேவைகளை சந்திக்கூடியவரா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே. நைட்லாம் மீன் பிடிச்சாங்க, மீன் இல்ல. அப்புறம் அவர் சொல்ற ரைட் சைட்ல போடுங்க மீன் வரும்னு, போட்டோன்னே நிறைய மீன் வருது. ஓகே, அந்த மீனை கொண்டு வராங்க. கொண்டு பார்த்தா ஏற்கனவே அடுப்பு வச்சு அவரே மீனெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல, மீனை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஏற்கனவே. குக்டு ஃபிஷ்
கறி நெருப்பு போடப்பட்டு சுடப்பட்ட மீன் அப்படின்னா அது கன்சம்ஷனுக்கு ரெடியா இருக்கு, சாப்பிட ரெடியா மீனை வந்து அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். தன்னை ஒரு மெய்ப்பராய் ஒரு ப்ரொவைடரா தன்னை வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்துல. சோ இப்படி நெகட்டிவ் இதுல போயிட்டீங்களா? நல்லா கவனிங்க, விசுவாசத்தின் போராட்டம் இருக்குல்ல, ஃபெய்த் கன்ஃபெஷன், அதுக்கும் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் உலகத்தார் பேசுறாங்க. அது ரட்சிக்கப்பட்டவன்னு தேவையில்ல, பொதுவாக பேசுறாங்க உலகத்துல. சொன்னதை நான் சொன்னபடி நான் எனக்கு நடக்கும் அப்படின்றது வந்து இந்த வசனத்தை இருந்து சில பேர் எடுத்து விட்டதுதான், அதை வேற மாதிரி கொண்டு போய் நான் அப்படி நல்லதே பேசுவேன், நல்லதே நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கும் இந்த ஃபெய்த் லைஃபுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த ஃபெய்த் லைஃப் பத்தி புரிஞ்சுக்காம இருக்காங்க சரியா. இதுவும் அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா பாஸ்டர் சாம் வந்து ஆரம்பத்துல பேசும்போது என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னது, விசுவாசம் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். விசுவாச வாழ்க்கைன்னா பாசிட்டிவா பேசுறது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நெகட்டிவா பேசவே கூடாது, எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா பேசணும். நான் ஆக்சுவலா நேர்ல போய் ஆண்டவர் என்ன லீட் பண்ற அவரோட உட்காந்து சாம் டீச்சிங்ஸ் வந்து டைரக்டா உட்காந்து நான் கேட்கும்போது நான் கண்டுபிடிச்சது, இப்ப கூட யாருன்னாலும் சொல்லுவேன், அவருடைய ஊழியத்திலே நிறைய பேர் அவர் ஃபெய்த் டீச்சர்ன்றதுல சொல்லுவாங்க. அது உண்மைதான், அவர் ஃபெய்த் நிறைய டீச் பண்ணியிருக்காரு, எல்லாம் உண்மைதான். நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, த பிக்கஸ்ட் ரெவலேஷன் யூ கேன் ரிசீவ் ஃப்ரம் ஹிம், வாட் இஸ் ரிசீவ் ஃப்ரம் காட் அண்ட் வாட் இஸ் டீச்சிங் இஸ் காட் இஸ் யுவர் சோர்ஸ். தேவன் உங்கள் ஆதாரம். அந்த 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 தலைப்பு அந்த இதுக்குள்ளதான் அவர் மெய்ப்பர்ன்றது வருது. கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தது வந்து சாம்ஸ் 20 பத்தி அவர் பேசின ஒரு 6 மெசேஜ் சீரிஸ் இருந்துச்சு. அது இப்ப நான் கேட்டு பார்த்திருக்கேன். அவங்கள்ட்ட ஒரு MP3 ஆல்பம் வச்சிருந்தேன், அது எங்கேயோ போயிடுச்சு, காணா போச்சு. ஸோ அது அவங்க ஆஃபீஸ்ல திரும்ப கேட்டிருக்கேன் எனக்கு கொடுக்க சொல்லி. ஏன்னா அது ரொம்ப நாள் முன்னாடி பேசினது. இந்த 6 சங்கீதம் ஒவ்வொரு சங்கீதத்தும் ஒன்னொன்று பேசியிருப்பாரு, பயங்கர பவர்ஃபுல். அது கேட்டு ஒரு சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. இப்படி வந்து சங்கீதம் 23 நான் இதுக்கு முன்னாடி யாருமே பேசி கேட்டதில்லை, இப்படி ஒண்ணு இருக்குன்னு. அந்த இது கேட்டதுல இருந்து தான் எனக்கு இந்த வெளிப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, கர்த்தரின் மெய்ப்பர்னு. ஆனா இது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது இது எனக்கே கொஞ்சம் புதுசா ஆண்டவர்கிட்ட பேசும்போது இந்த குறிப்பா அந்த ஃபெய்த் ஜேர்னியும் இது கனெக்ட் பண்ணி பேசினது. சோ அப்பதான் நான் தெரிந்து கொண்டேன், இப்ப விசுவாசத்தை பத்தி பேசுற யாரா இருந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கையை பத்தி ஒருத்தவங்க அதாவது பாசிட்டிவ் திங்கிங் அதை பத்தி சொல்ல, விசுவாச வாழ்க்கை ரெண்டுக்கும் வேற. மெயின் டிஃபரன்ஸ் என்ன இதுக்கும் அதுக்கும் அப்படின்னா, இந்த விசுவாச வாழ்க்கை என்பது நாம் தனியாக வாழ்வது அல்ல, ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், அவரை பின்தொடர்கிறோம், இதுதான் விசுவாச வாழ்க்கை. We are never alone. No battle we are facing on. That's how it looks. And that's exactly what the devil wants you to believe. அப்படிதான் அது இருக்கிறது. பிசாசு நீங்க அப்படிதான் நம்பணும்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? நீ ஏதோ அறிக்கை பண்ண, நீ ஏதோ பண்ண, நடக்கல, தேவனுடைய இமேஜை உங்க மைண்ட்ல குலைக்க பாக்குறான். எப்படின்னா, தேவன் ஒரு கோல்டா அவர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் கண்டுக்கவே மாட்டாரு. நீயா போராடி நீயா தான் பண்ணணும், அப்ப நீ சொல்லி பாரு, ஒன்னும் நடக்கலன்னா உன் தலையெழுத்து ஆண்டவர் விட்டுருவாரு, அந்த மாதிரி நினைக்கிறான். நோ, அவர் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார். நாம் அவருடைய ஆடு, அவர் நம்முடைய மெய்ப்பர் என்பது மாறவே இல்லை. மெய்யான விசுவாச வாழ்க்கை என்ன? மெய்ப்பர் பேசுவதை கேட்டு கேட்டு நான் பேசுறதா விசுவாச வாழ்க்கை. இல்லனா நமக்கு எதுவுமே பேச முடியலன்னா அந்த மெய்ப்பரை தேடுவது. தேடுவதுன்னா அவர் நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா சீஷர்கள் ஒரு பாயிண்ட்ல பண்ணாங்க பாத்தீங்களா, அவர் பின்னாடி தூங்கிட்டாரு, இவங்க பாட்டுக்கு இவங்களே கண்ட்ரோல் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க, புயல் அடிச்சு இதை முடிச்சு என்ன ஏதோ பண்ண பார்த்தாங்க. சோ அந்த மாதிரி ஆயிரத்தி சில நேரத்துல விசுவாச வாழ்க்கையில இருக்கும்போது பிசாசு நம்மளை சோதிக்கிறான், நம்முடைய நான் சொன்ன மாதிரி ஆத்துமாய் குறிவை தாக்குறான். அப்படிலாம் செய்யும் போது நம்மை தனிமைப்படுத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். நீ தனியா இருக்க, அவ்வளவுதான், உனக்கு இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் பயங்கரமா பலவிதமான அக்யூசேஷன் அவன் மைண்ட்ல போடும்போது, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்கிற அந்த வெளிச்சத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிறார். ஆவியானவருடைய ஊழியத்தை பத்தி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார், அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், அவர் என்னை பற்றி வந்து சொல்லுவார் உடனே. சோ அந்த மாதிரி நம்முடைய போராடி கொண்டிருக்கும் போது நம் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இருக்கிறார். சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, விசுவாசத்தின் வார்த்தையை நீங்க பேசி உங்களுக்கு நடக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, அதை வந்து உனக்கு நடக்காதுன்னு பிசாசு உங்களை ஏமாத்தி வச்சிருந்தாலும் சரி, அவன் ஒரு கோல், அவனோட கோல் என்ன, நீ தனியா இருக்கிற, இதெல்லாம் நீ தனியா பண்ணிட்டு இருக்க, உன் கூட யாரும் இல்லை அப்படின்ற எண்ணத்தை அவன் கொண்டு வர விரும்புகிறான். நிறைய பேர் நம்மளால புரிந்து கொள்ள முடியல, அதனால நம்ம அதை அப்படியே நம்பிடுறோம். என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, அப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிடுறோம்.
இது நம்மளுடைய ஜேர்னி, நம்மளே தனியா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தை தான் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார், இடைப்பட ஆரம்பிக்கிறார். அவர் இடைப்படுகிற இந்த மாதிரி சூழ்நிலை எதை பத்தி பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பர் என்பதை எனக்கு காட்ட ஆரம்பிக்கிறார். என்று என்ன சொல்றாருன்னா, இந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை, ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். நீ வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை சாதித்திருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஆர் a sheep and he is the shepherd. அந்த சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மை அதுக்குள்ளே நடத்த ஆரம்பிக்கிறார். சோ மிகுந்த போராட்டமா இருக்கா, மிகுந்த இதா இருக்கா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23 பாத்தீங்கன்னா, தொடர்ந்து சங்கீதம் 23 கொஞ்சம் பார்க்கலாம் வேகமா. 3 பாருங்களேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நல்லா கவனிங்க. அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதாவது அதான் சொல்றேன், அந்த ஆத்மாவை ஷெப்பர்டே வந்து இட்ஸ் கனெக்டட் வித் தி சோல். நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். சோ இன்னும் டீப்பா சொல்லணும்னா, நம்முடைய ஆத்மாவினுடைய சில பிரச்சனைகளுக்கும் சரீரத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு, சரீர பிரகாரமான காரியங்கள். ஓகே, அதனால அது இது ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி உங்களுக்கு வருது அப்படின்னா, சரீர பிரகாரமா பிசிக்கல் ரெல்ம் சொல்றேன். சோ பொருளாதார நெருக்கடி வருது, உங்களை ஆத்மாவில் அது கவலை உண்டு பண்ணுகிறது, ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு வியாதி வந்தால் அது உங்க ஆத்மாவில் ஒரு தொய்வை ஏற்படுத்துகிறது, ஒரு சஞ்சலத்தை கொண்டு வருகிறது. சோ ரெண்டும் கனெக்டடா இருக்கு. சோ இப்ப அந்த கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்றது அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, அது ஆத்மா அப்புறம் சரீரத்தை சேர்த்து வருகிறது. அந்த ரெண்டு இது காரியத்தை சேர்த்து தான் வருது. சோ இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் வந்து நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சோ இப்ப நம்ம இது விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய நீதியின் பாதை. ஓகே, இட்ஸ் a path of righteousness. தேவனுடைய நீதியின் அடிப்படையில தான் நம்ம விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து நம்முடைய ஆத்மாவை மயக்கி இல்லைன்னா ஒரு கலக்கத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளோட வழி குலைத்து விழுகிறது. நம்ம வழியே தெரியாம ஆயிரும். வழி தெரியாம இருக்கணும். அது எப்படி புரிய வைக்கிறதுனா, சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிரதர் என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்க இருக்கிறேன்னு தெரியல, எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியல, இது எப்படி போய் முடியும்னு தெரியல, ஏன்னா ஏக்கச்சக்க கேள்வி இருக்கு, எனக்கு பதில் இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல, இதெல்லாம் கர்த்தர் தான் செய்யறாரா, இந்த மாதிரி வருது பாத்தீங்களா. அததான் ஏன் அது வருது அப்படின்னா, நம்முடைய ஆத்மா கலங்க ஆரம்பித்து விடுகிறது. கலங்கின குட்டைன்னு சொல்லுவாங்களே, ஒரு குளத்துல வந்து மண் குட்டையில வந்து மண் குளத்துல வந்து ஏதாவது கள்ளத்துல தூக்கி போட்டு அப்படியே கலங்கிடும். அது மாதிரி நம்முடைய ஆத்மா வந்து கலங்கி விடும் போது நம்ம ஒரு இருளுக்குள்ள போற மாதிரி, என்ன நடக்குது, எங்க போறோம் எதுவுமே தெரியல. அப்ப அததான் இங்க சொல்லுகிறார் சங்கீதக்காரர் சொல்லுறான். என்ன தாவீது சொல்றான், அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்பனா எனக்கு வழியை காட்டுகிறார், நான் எந்த வழியில போகணும், இந்த விசுவாச வாழ்க்கையை எப்படி நான் நடத்த வேண்டும், எதை நோக்கி நான் போக வேண்டும், இது எந்த திசையில போகணும், எப்படி நான் வாழணும் என்பதை எனக்கு நடத்துகிறார், என்னை போதிக்கிறார். ஓகே, நான் திரும்ப சொல்றேன், விசுவாச வாழ்க்கைக்கும் பாசிட்டிவ் திங்கிங்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங்ல யூ ஆர் அலோன், நோபடி இஸ் வித் யூ, இட்ஸ் அபவுட் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் யூ. நீ முடிஞ்சா ஜெய், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருந்தா நீ நல்லா இருப்ப. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது நாமும் தேவனும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இன்ஃபேக்ட் நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் தான் நம்ம இந்த எல்லைகளுக்குள் நடத்தினவரே அவர் தான். சிம்சோனை பத்தி போட்டிருக்கு, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் இருந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவரோட ஏவ தொடங்கினார். சீஷர்கள் கூட படகு ஏறி போக சொன்னார், இயேசுதான் போக சொன்னார். சோ இது தனியாக இல்லை, அவர் தான் போக சொல்லியிருக்காரு. உங்கள் விசுவாச பயணம் எதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வீடுக்காக ஜெபிக்கிறீங்களா, காருக்காக ஜெபிக்கிறீங்களோ, சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, உங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, நீங்க எதுக்காக ஜெபித்தாலும் சரி, விசுவாசத்தை துவக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய நல்ல மேய்ப்பர். ஆகவே சத்ரு வெள்ளம் போல வரும்போது, பலவிதமான குற்றச்சாட்டுகளை உங்கள் மேல் எரியும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் சொல்லும் மாதிரி, இந்த கர்த்தரின் மேய்ப்பர் என்கிற மிகப்பெரிய வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். வெளிப்பாட்டை மட்டுமல்ல, கர்த்தரை மேய்ப்பராய் நீங்கள் அனுபவிக்கும்படியாகவும் செய்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் நம்ம 2 வாரம் பார்த்தோம், 2 மீட்டிங்ல பார்த்தோம். சோ அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம், அந்த ஸ்திரீ அவளை துன்பப்படுத்தும்படி சர்ப்பம் வந்து தன் வாயிலிருந்து வெள்ளம் போன்ற ஒரு தண்ணீரை கக்கி விட்டுதான்.
அதை நான் பார்த்து பாருங்க, வாயிலிருந்து வெள்ளம் போல தண்ணீர்னா இந்த அக்யூசேஷன் வந்து குற்றச்சாட்டு வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு வர்றது இல்ல, அப்படியே வெள்ளம் போல வருது. அதாவது ஒன்னே வந்தா கூட இன்டென்சிட்டி வெள்ளம் எப்படி வரும் அப்படி வருதான். அந்த மாதிரி சர்ப்பம் வந்து செய்யுது. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வாயை திறந்து நம்மை பார்த்து பேசுகிறான். சம்டைம்ஸ் ஒரு அக்யூசேஷன் நம்மளை அப்படியே நிலை குழங்க வச்சிருது. ஒரே ஒரு அக்யூசேஷன் போதும். நான் சொன்ன மாதிரி குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்க ஏதோ பாவம் செஞ்சிட்டீங்கன்னே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடுகள், உங்கள்கிட்ட இருக்கிற டெஃபிஷியன்சிஸ், இன்அடெக்வசிஸ், அதெல்லாம் அவன் எடுத்து சொல்றான். சொல்லி உங்களை அப்படியே நிலை குலைய வைக்க பார்க்கிறான். உங்களை வந்து அப்படியே நம்பிக்கை இழந்து போகும்படி செய்ய பார்க்கிறான். ஸோ அப்படி செய்யும் போது ரெண்டு காரியம் அங்க நடந்ததா போட்டிருக்கு. ஒண்ணு வந்து பூமியானது வாயை திறந்து தண்ணியை முழுங்கிருச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்திரீயானவள் தனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, இந்த பெருங்கழுகின் 2 சிறகுகள் அப்படின்னு சொல்றத பல விதத்துல சொல்லலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு இது கொடுக்குறேன். அது என்னன்னா வெளிப்பாடுகள். கர்த்தருடைய ஆவியானவர் புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். சத்துரு ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளை சுமத்துறானா, ஆவியானவர் இன்னொரு பக்கம் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடுகள் தான் உங்களை மேல கொண்டு போய் வைக்குது. அந்த வெளிப்பாடுகளில் ஒரு முக்கியமான வெளிப்பாடு, இல்ல ஒரு பிரதானமான வெளிப்பாடு இருக்கும் என்றால் கர்த்தர் என் மெய்ப்பர் என்கிற வெளிப்பாடு. நான் தனியா இல்லை, நான் ஐ எம் நாட் ஆன் மை ஓன். ஐ எம் நாட் ஆன் மை ஓன். ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் ஆன் மை ஓன். ஐ ஹேவ் மை ஷெப்பர்ட். என் மெய்ப்பர் இருக்கிறார். நான் ரீசெண்டா அதை யோசிச்சுட்டேன். தாவீது என்கிற ஒரு மகாபெரிய ராஜாக்கே மெய்ப்பர் தேவைப்பட்டது. அவன் ஒரு வல்லமையுள்ள ராஜா. அவன் தேவனோடு உறவாடியவன், சங்கீதங்கள் எழுதினவன், தீர்க்க தரிசனங்களை பேசினவன். சோ தாவீது இன்னைக்கு வந்து ஒரு தாவீத லோவரா பாப்போமா, ஹையரா பாப்போமா? அப்படிப்பட்ட ஒரு நபர். பேதுருவ வந்து இவங்க கத்தோலிக்க நபர்கள் அவங்க அவங்க இவங்கலாம் சொல்லும்போது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது, they say he is the first pope. ஏன்னா அவர்கிட்ட தான் இயேசு கிறிஸ்து வந்து ஐ கிவ் த கீஸ் ஆஃப் த கிங்டம் சொன்னாரு. அந்த வசனங்கள் இதெல்லாம் அவங்க எடுத்து வச்சு சொல்றாங்க. அவர் தான் வந்து முதல் போப்பு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சீஃப், கிறிஸ்டியானிட்டியோட ஏர்லி சர்ச்சோட சீஃப் அவரு அப்படின்னு பேதுரு எழுதும் போது சொல்லுகிறார். பிரதான மெய்ப்பர் என்று தனக்கு மேல மெய்ப்பர் இருக்கிறது சொல்றாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் காட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எதையுமே குறைச்சு மதிப்பிட முடியாது. ராஜா அப்படின்றது ஒரு மிக வல்லமையுள்ள ஒரு டைமென்ஷன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு ராஜ்யம் இருக்குது. அது போலதான் இந்த டைமென்ஷன். இப்ப காட் அஸ் அ ஃபாதர், அவர் பிதாவா இருக்கும், அது ஒரு முக்கியமான டைமென்ஷன். ஏன்னா அப்பதான் நம்ம புத்திரர்கள் என்கிறது வருது இல்லையா? இல்லைன்னா அந்த வாரிசுகள்ன்றதுக்கு அங்க மீனிங் இல்லை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கு, ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏதாவது ஒரு டைமென்ஷன் எடுத்து வச்சு இது ஒண்ணுதான், வேற டைமென்ஷனே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. அது மாதிரி பாருங்க, இந்த மேய்ப்பர் என்கிற டைமென்ஷன் மிக மிக முக்கியமானது. நான் ஒன்று சொல்றேன், மேக் எ வெரி போல்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க வல்லமையுள்ள ஊழியர் கூட செய்யலாங்க. கர்த்தரை உங்கள் மெய்ப்பரா நீங்கள் அறிந்து கொள்ளனா, அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை வளரலனா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் தான் இருக்கும். ஏன்னா இந்த மெய்ப்பர்ன்றதுடைய அந்த அந்த முக்கியத்துவமே இல்லைன்னா, அந்த ஊழியமே என்னன்னா தேவைகளை சந்திப்பது. நம்முடைய அன்றாட தேவைகள், நம்முடைய சவால்கள், நம்முடைய கேள்விகளை அறிந்து, எப்படி ஒரு ஆட்டினுடைய A to Z நீட்ஸ், அதுக்கு என்ன அவசர தேவை, எது அதுக்கு இமிடியேட்டா வேணும், எது அதுக்கு உடனே நடக்கணும், அதையெல்லாம் வந்து அறிந்து அந்த மெய்ப்பர் செய்கிறாரோ, அதுதான் அந்த மெய்ப்பருடைய அந்த டைமென்ஷனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பெனிஃபிட். எத்தனை பேர் சொல்றீங்க, பிரதர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஜோம் பண்ணா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கு, எனக்கு பதிலே கிடைக்காத மாதிரி இருக்கு அப்படின்னா, மேபி நம்ம ஏன் கர்த்தர் நம்மளை பதில் சொல்ல, ஏன் நம்ம மேல கோபமா இருக்காரு, இல்ல எனக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னை ஏன் இப்படி ட்ரீட் பண்றாரு, இதெல்லாம் இந்த எண்ணங்களை தூக்கி குப்பையை எரிந்து விடுங்க. யோபு கூட நம்ம யாருக்குமே நியாயம் கிடையாது. யோபு வந்து பாவம் எந்த தப்பும் செய்யல, அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அவன் அவ்வளவு 10,000 கேள்வி கேட்ட ஆண்டவர்கிட்ட. ஆனா ஆண்டவர் 3 அதிகாரம் பேசணும், அவனே வாயை மூடிட்டான். யோபுவே வாயை மூடினானா நம்ம வாயை மூடணும். சரியா? ஆண்டவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார், ஏன் என்னை இப்படி செய்கிறார், ஏன் இப்படி பண்றாரு? சில பேர் சொல்றாங்க, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானதான், அப்படியே கேட்டே இருங்க. அதாவது உங்க கேள்வி நியாயமானது இல்லைன்னு நான் சொல்ல, அதாவது உங்களுக்கு புரியல, அதெல்லாம் நியாயமானது. ஏன்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. ஓகே, அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அது வந்து நியாயமானதுன்றது ஓகே தான். ஆனா அதை போய் தேவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யோபு பார்க்கல யாரும் நீதிமான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கர்த்தரே அவனை பார்த்து நீதி பண்ண, அவனே சொல்றான் வாயை மூடுறேன். சோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜெபம் பண்ணி நடக்கல, ஒரு கைவிடப்பட்டது கூட உணர்ந்திருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அப்படிலாம் நடந்திருக்குன்னா ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, ஏன் என்னை மட்டும் இப்படி பண்றீங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இந்த மாதிரி வந்து ஒருவேளை நீங்க பேசி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க, இனிமேட்டு பேசாதீங்க, ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். ஆண்டவர் இனிமேல் நான் அப்படி பேச போவதில்லை,
ஒரு நாள் நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து பேச சொன்னாரு, ஏப்பா இந்த மாதிரி எல்லாருமே பேசுறாங்கப்பா, இது பேசுறதுக்கு உனக்கு உனக்கு எதுவும் அபிஷேகம் வேணுமான்னு கேட்டாரு. உனக்கு வரம் வேணுமா, அபிஷேகம் வேணுமா, கிருபை வேணுமா, ஆண்டவரை குறை சொல்வது என்பது உலகத்துல எல்லாரும் செய்யறான், ஏ டு செட் பண்றான். அதுக்கு பெரிய விஷயம் இல்ல. என்ன சொன்னாருன்னா, இதுக்கு மத்தியில என்னை நீ தேடுறதா ஏன் முக்கியம், அதுதான் டிஃபரன்ஸ், உனக்கும் மற்றவனுக்கு அதான் வித்தியாசம். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னை போட்டு திட்டுறான், ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்னையே கைவிட்டாரு, என்னையே நோவடிக்கிறார், என்னையே வறுத்து எடுக்கிறாருன்றான். நீ வந்து அப்பதான் அந்த யோபு பத்தி ஆண்டவர்கிட்ட பேசின. சோ அதை முதல்ல நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உண்மை நான் மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன், உண்மை நான் மெய்ப்பராய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என் தேவைகளா எனக்கு ரொம்ப நாளைக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கிறார், நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம மிகவும் நேசிக்கிறதுனால இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கு, ஒரு பரிமாணம் இருக்கிறது. மெய்ப்பர்னே இருக்காரு. அந்த மெய்ப்பர்னு அவர் நமக்கு வெளிப்படும் போது வேற எதை பத்தியும் பேச மாட்டாரு, வேற எந்த டாபிக்கும் கிடையாது, அதை பத்தி மட்டும் தான் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய மனது அதை அறிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோ எப்பெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, கைவிடப்பட்டதாய் எனக்கே நடக்கல, என்னைய மட்டும் என் கர்த்தர் இப்படி ட்ரீட் பண்றாரு, எல்லாருக்கும் நடக்குது, என்னையே இப்படி, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கும் என்று சொன்னால், அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம் இன்னும் அவரை மெய்ப்பராய் அறிந்து கொள்ளாமல் இருப்பது. மெய்ப்பராய் அறிந்து கொள்ளாமல் இருப்பது. ஒரு பல நாட்களுக்கு முன்பாக ஒரு சபையில சங்கீதம் 23 வந்து 2 பேர் வந்து பேசியிருக்காங்க, ரிசைட் பண்ணிருக்காங்க, அப்படியே வாசிச்சிருக்காங்க. முதல்ல வந்து அவர் மிக பிரபலமானவர், ரேடியோலாம் வந்து வாய்ஸ் கொடுக்கிறவர், ரேடியோ ஜாக்கி, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அந்த நாட்கள்ல. அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து சங்கீதம் 23 நல்ல அழகான வர்ணனையோடு அந்த வாய்ஸ் வந்து அப்படி ரைஸ் பண்ணி இறக்கி அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி சூப்பரா அழகா பேசியிருக்காரு. எல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்டு முடிச்சோடனே ஒரு வயசானவர் அடுத்து அவர் வாசிப்பாருன்னு பாஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் வந்தார். அவர் வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்தாராம். வந்து அவர் ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து பொறுமையா அப்படியே அந்த ஒரு சங்கீதமா வாசித்தாராம். வாசித்து முடிச்சோடனே இந்த பயங்கரமா வாசித்து இருக்காரு. அவர் வந்து எழுப்பி வந்து சொன்னாரா, நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து சங்கீதம் 23 தெரிஞ்சிருக்கு, ஆனா இவருக்கு வந்து அந்த சங்கீதம் 23 இருக்கிற மெய்ப்பரையே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. So knowing Psalms 23 is not a big deal. A lot of people know. But knowing the shepherd, மெய்ப்பராய் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? மெய்ப்பராய் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அவர் மெய்ப்பராய் தன்னை வெளிப்படுத்தி விட்டாரா? அந்த வெளிப்பாடை பெற்று விட்டீர்களா? அதான் முக்கியமான கேள்வி. ரொம்ப நாள் பாருங்க, நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவன், ஊழியத்திலே இருந்தேன், எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் என் மெய்ப்பர். என்னுடைய சிறிய தேவையிலிருந்து பெரிய தேவை வரைக்கும் எல்லா தேவை பற்றியும் கரிசனைப்படுகிறவர், அறிந்திருக்கிறவர், அதை தீர்த்து வைக்க விரும்புகிறவர், நான் நினைப்பதை பார்க்கிலும் நான் விரும்புவதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் அதை தீர்த்து வைக்க விரும்புகிறவர், என் மேல் கரிசனையா இருக்கிறவர். இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பரிமாணம் அவருக்கு இருக்கிறது என்பதே தெரியாமல் இருந்தேன். சங்கீதத்துக்கு தெரியும், நான் படமா சொல்லுவேன், தூக்கத்தில் கேட்டா கூட சொல்லுவேன். நான் வந்து இந்த வேதத்தை வாசிக்கிற ஒரு ஜேர்னிக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டு போனாரு சில வருஷங்களுக்கு முன்பாக. அப்போ வந்து என்னன்னா, எனக்கு பைபிளே படிக்க தெரியாது. நான் ஊழியெல்லாம் செஞ்சுட்டேன், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன், நிறைவேறிச்சு நிறைய பேருக்கு, அதெல்லாம் நடக்குது. ஆனா பைபிளை படிக்க தெரியாது. அதாவது ரெப்பிட்டிவ் ரீடிங்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரல, எனக்கும் தெரியாது. ஒரு சங்கீதத்தை எடுத்தா, ஒரு பகுதி எடுத்தா திரும்ப 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 படிக்கும் போதுதான் அது நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இறங்குகிறதுன்னே எனக்கு தெரியாது. சும்மா மேலோட்டம் படிச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது, அவ்வளவுதான். ஒரு மெமரியா இருக்கே தவிர அது உள்ள இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு அதுன்னு போல ரெப்பிட்டிவ் ரீடிங் தான் பண்ணுது. அப்போ நான் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் பைபிள் படிக்கணும் அப்படின்றப்ப எதை படிக்கணும்னு கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னது சங்கீதம் 23 சொன்னார். நான் சொல்றேன், எனக்கு தெரியும், நல்லா தெரியும் ஆண்டவரே, சங்கீதம் 23 மனப்பாடமா சொல்லவா அப்படின்னு கேட்டேன். படி அப்படின்னா, எத்தனோட படி, திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தார். ஸோ அப்போ எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன், மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிறது, கண்ணு முன்னாடி வச்சு வாசிக்கிறது. அப்படி வாசிக்க 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 தான் நான் முதல் முறையாக கர்த்தருடைய மேய்ச்சலை அனுபவிக்க ஆரம்பித்தேன். அதாவது எந்த இடத்துல இருந்து, அதாவது இப்ப அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்,
அடுத்த மாசம், ஏன்னா அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வந்திருந்தேன். எங்க எங்க பிசினஸும் அப்போ ஒன்றும் எஸ்டாப்ளிஷ்லாம் ஆகல. என்ன பிசினஸ் பண்ண போறோம் கூட தெரியாது. அப்படி இருந்தது. பொருளாதாரத்துல வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான நேரம். ஸோ என்ன நடக்கும் அடுத்து? இப்ப இந்த மாசம் வாடகை கட்ட முடியுமா அப்படிலாம் கேள்விகள் இருந்த நாட்கள் அது. அப்படி அதுக்கு எங்க பணம் வரும் அப்படின்லாம் இருந்த நாட்கள்ல இந்த வெளிப்பாடை நான் படிக்க பெற்றுக்கொள்ள அப்பதான் முத ரிசீவ் பண்ணேன். அது பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து நான் அதுல கொஞ்சம் வளர ஆரம்பிக்க என்னாச்சுன்னா, அந்த இடத்திலிருந்து, அதாவது என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிற இடத்துல இருந்து போதுமானவர், போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என்கிற இடத்துக்கு தேவன் என்னை கொண்டு போனார். அப்பதான் தெரிஞ்சது, behind great faith statements there is a deeper and stronger assurance about a shepherd who never changes. மிகப்பெரிய விசுவாச வார்த்தைகளுக்கு அடியில என்ன இருக்கு, ஃபவுண்டேஷன் என்ன இருக்குன்னா, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். அதாவது ஒரு மாறாத மெய்ப்பர், நேற்று மீண்டும் என்று மாறாத மெய்ப்பர், நம்முடைய தேவைகளை பற்றி அறிந்து கரிசனை கொண்டிருக்கிற மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு தான். அந்த வெளிப்பாடு அடித்தளமாய் வைத்துதான் விசுவாச வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நான் அப்பதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். இட்ஸ் நாட் அபவுட் எத்தனை ஃபெய்த் வசதி மெமரைஸ் பண்ணி சொல்றீங்க, உங்களுக்கு விசுவாசம் பத்தி எத்தனை வசனங்கள் தெரியும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அது முக்கியம்தான். ஆனா அதோட முக்கியமானது மெய்ப்பர், கர்த்தரின் மெய்ப்பர் என்கிற இந்த அடித்தள சண்டே கிளாஸ் வெளிப்பாடு. இத டைமென்ஷன் ஆஃப் காட் பத்தி ஒரு மேட்டர் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அது என்னன்னா, தேவனுடைய பரிமாணங்கள் சொல்லும் போது அவர் ஒரு பரிமாணத்துல நம்ம போதிக்கும் போது அதை பத்தி மட்டும்தான் அதிகமா பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா அதை நம்ம ஆழமா புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். இது உங்களுக்கு எனக்கு சொல்றதுக்கு வேற எக்ஸாம்பிளே வரல, இதுதான் வந்துச்சு. இதை வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் இருக்காருல, அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த 3 வேடம் 4 வேடம்லாம் படம் நடிச்சிருக்காரு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா, ஒரு கேரக்டர் ஏதோ எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்ல, ஒரு கேரக்டர் வந்து போலீஸ், இன்னொரு கேரக்டர் ரவுடி. ஓகே, ஒரே ரஜினிகாந்த் தான். ஆனா வந்து இந்த ஸ்டோரியில இந்த கேரக்டர் வரும்போது ஆள் போலீஸ் மாதிரி இருப்பாரு, இதுல வரும்போது ரவுடி மாதிரி இருப்பாரு. ஓகே, சோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல அந்த மூவி பாத்தீங்கன்னா அந்த ரவுடி கேரக்டர் வரும்போது அந்த ரவுடியுடைய குணாதிசயங்கள் மட்டும் தான் நீங்க பாத்துட்டு இருக்க முடியும். ஆனா போலீஸ் கேரக்டர் வரும்போது என்டையர்லி வேற குணாதிசயங்கள். ஓகே, அதே மாதிரிதான் டைமென்ஷன்ஸ் இருக்கு. சோ ஒரு ராஜாவாய் நீங்கள் அனுபவித்தால் சில வெளிப்பாடுகளை தேவன் கூட பேசுவார், அது உங்களுக்கு தேவை. ஆனா அதான் அந்த மல்டி டைமென்ஷனிசமும் நம்ம விட்டுறக்கூடாது. தேவன் வந்து அப்படி டைமென்ஷனை மாத்திக்கிட்டே இருப்பாரு. இதனாலதான் பாருங்க, எவ்ரிடே வாக் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனோட, அதாவது விசுவாச வாழ்க்கைன்றது எப்படி அறிக்கைப்படுறது கரெக்டா கண்டுபிடிச்சு அது அறிக்கைப்படுறது மட்டும் கிடையாது. ஓகே, இப்படி சொல்லணும், இப்படி சொல்லணுமா, இப்படி சொல்லணுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கு, சொல்லுவோம். நம்ம அப்படிதான் பேசுவோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஃபவுண்டேஷன் என்னன்னா, அவரை நடத்திட்டே இருக்காரு பாருங்க, அது ரொம்ப அந்த அதை ஃபாலோ பண்ணிட்டு போறது. அதுல ஒரு முக்கியமான டைமென்ஷன் என்னன்னா, மெய்ப்பர், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். அவருடைய மெய்ப்பர், அவருடைய மெய்ப்பர் என்ற டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுதுன்றதுக்கு இன்னொரு பகுதி காட்டுறாங்க. ஓகே, அந்த இது நான் நோட் பண்ணல. சரி, அதை நான் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்றேன். இந்த பேசேஜ் இல்ல, அனதர் பேசேஜ். ஓகே, சோ ஒரு டைமென்ஷன்ல அவர் பேசும்போது அதை பத்தி தான் அதிகமா பேசுறாரு. சோ இந்த நாட்களிலே நாம் விசுவாசத்திலே நாம் பேசுறது பத்தி, அதாவது இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது பத்தி பேசி அதை செயல்படுத்துவதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்துக்கு தீம் நான் கொடுத்தது வந்து, ஆண்டவர் என்கிட்ட பேசின தீம் வந்து என்ன சொன்னேன், இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுதல், அப்புறம் சத்துருவை கொள்ளையிடுதல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரண்ட்லைன் டாபிக்ஸ். முன்னாடி நாம் நின்று சத்துருவின் எனிமி லைன்ஸ், அதாவது சத்துருடைய வாசல்கள் அருகே நின்று நாம் செயல்படுகிற காரியங்கள். இந்த மாதிரி நாட்கள் இருக்கும்போது, யுத்தத்தில் இருக்கும்போது இந்த பால் எழுதுறாருல எபேசு 6ஆம் அதிகாரத்திலே சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட் பத்தி எழுதுறாருல. ஸோ அந்த ஆர்மர் ஆஃப் காட் போட்டுக்கணும்னு சொல்றாரு பார்த்தீங்களா. ஸோ அதுல அந்த ஆர்மர்ல ஒரு முக்கியமானது தலை ரட்சணியம் எனும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஸோ அதுல அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் வரும்போது அந்த ரட்சணியம் அப்படின்றது வந்து நம்முடைய தலையை பாதுகாக்கிறது பத்தி சொல்லுது. தலையை பாதுகாக்கிறதுன்னு சொல்லும்போது அது வந்து நம்முடைய எண்ணங்கள் இவைகளை பற்றி தான் சொல்லுது. ஓகே, சோ சங்கீதம் 23 பாத்தீங்கன்னா இந்த மெய்ப்பருடைய ஊழியத்தை பத்தி சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இது வருது பாருங்க, என் சத்துருக்கள் முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இது வந்து ஒரு 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 ப்ராஃபட்டிக் ஆங்கிள்
சத்துருக்கள் முன்பாக தேவன் ஒரு மனிதனை உயர்த்துறதை பத்தி வந்திருந்தாலும், ஆடு பத்தி வருது இல்லையா, மேய்ப்பர்னு வரும்போது இந்த இந்த தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்றது ஒரு 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 முக்கியமான இது இருக்கு, ஆடு மேய்க்கிறவர்கள் செய்யறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடோட தலையில வந்து பூச்சிகள் வந்து விட்டா கூடு கட்டிடுமா. இதெல்லாம் இன்னைக்கும் இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கும் ஆடு மேய்க்கிறவர்கள் சந்திக்கிற பிரச்சனை இது. ஸோ கூடு கட்டுதுன்னா என்னன்னா, கூடு கட்டுறதுல அதாவது சில சில இந்த பாராசைட்ஸ் வந்து முட்டை போட்டுடுது. ஸோ அது போட்டா அந்த புழு, அந்த முட்டையிலேருந்து புழு ஏதோ வந்து அது தோல்ல வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி நிறைய பண்ணுவான். அதுவும் தலையில இருக்கும்போது சில ஆடுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப அது ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி ஆகி சில ஆடு போய் இதெல்லாம் போய் முட்டுமா, செவத்துல போய் முட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய தங்களுக்கே பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்வாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஸ்பெஷல் ஆயில்ஸ் மாதிரி வச்சு தலையில போடுவாங்க. இப்போ வந்து நிறைய ஷாம்பூஸ் அதெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. ஆனா ஆதி நாட்கள், அந்த நாட்கள் வந்து எண்ணெயை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சில ஐ திங்க் ஒலிவ எண்ணெய்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சில எண்ணெய்கள் போடும்போது அந்த பூச்சிகளால வந்து அதுக்கு ஏதோ அது ரெப்பலண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும் போல, அதால வந்து உட்கார முடியாது, முட்டை போட முடியாது, அதனால போயிடும். ஸோ என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்றதும் ரட்சணம் எனும் தலை சீராவும் ரெண்டும் ஏறக்குறைய சிமிலர் ஒர்க்கை தான் செய்யுது. ரெண்டுமே தலையை பாதுகாக்கிறது, நம்முடைய எண்ணங்களை பாதுகாக்கிறது. சத்ருவானவன் அந்த குற்றச்சாட்டின் எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வந்து நம்முடைய எண்ணங்களை குழப்பி நம்முடைய விசுவாசத்தை வந்து குறைக்கிறத, விசுவாசத்தை வந்து விளக்குறத தடுப்பதற்காக மேய்ப்பர் செய்கிற ஒரு ஊழியம் அது. சரியா? ஸோ நமக்கு டைம் இல்லை, நெக்ஸ்ட் மீட்டிங்ல வில் கண்டினியூ. இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவேன், அந்த மேய்ப்பர் பத்தி நான் பேச போறேன். பட் இந்த நாளிலே இதோட நிறுத்திக் கொள்வோம். ஒரு காரியம் நாம் தெளிவாய் சொல்லுகிறேன், கர்த்தரை மெய்ப்பராய் அனுபவிக்க தேவன் விரும்புகிறார். இது வந்து இந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்ல, இது எப்பொழுதுமே பொருந்துகிற ஒரு செய்தி. இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ரிலேட்டடா மட்டும் இல்ல, அதாவது இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கும் போது மட்டும் இல்ல, எப்பொழுதுமே பொருந்துகிற ஒரு செய்தி, எப்போதும் நமக்கு தேவையான ஒன்று. கிறிஸ்தவம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணிருச்சுன்னா ரொம்ப அதிகமா நாம் என்ன செய்யணும் நம்ம ஒர்க்கை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. நீ சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அப்ப எத்தனை ஆத்தமா கூட்டிட்டு வந்த, சுவிசேஷம் சொன்னியா, இது பண்ணியா அதை பண்ணியா அப்படின்னு அப்படியே போயிடுச்சு ரொம்ப. ஆனா சபைக்குள்ள ஒருத்தன் வந்த பிறகு அவன் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் 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 சத்தியம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்பது. அப்படின்னா என் தேவைகளை எல்லாவற்றையும் குறித்து அறிந்தவர், அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கரிசனை கொண்டவர், அந்த தேவைகளை சீக்கிரமே சந்திக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர், அது மட்டும் இல்ல அந்த தேவைகளுக்கான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்தவர். சோ இதுதான் மெய்ப்பர். என் தேவைகளை அறிந்தவர், என் தேவைகளின் மேல் கரிசனை உள்ளவர், என் மேல் கரிசனை உள்ளவர், என் தேவைகளை சந்திக்க துடிக்கிறவர், விரும்புகிறவர். நான்காவது, என் தேவைகளுக்கானதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். இந்த மெய்ப்பரை நாம் சந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்லும் போது, நானே நல்ல மெய்ப்பர், ஐ எம் த குட் ஷெப்பர்ட், ஐ எம் த குட் ஷெப்பர்ட் சொல்லிட்டு எல்லாரையும் ஆடாதான் சொன்னார். யூதர்களை பார்த்து சொன்னாரு, இங்க கொஞ்சம் பேர் எனக்கு இருக்காங்க, ஆனா இன்னும் பல தொழுவங்கள்ல என்னுடைய ஆடுகள் இருக்குது என்று சொல்லி புறஜாதிகளாக நம்மை சொன்னார். அவை எல்லாமே நான் கூப்பிடுவேன், நான் கூடும்போது எல்லா ஆடுகளும் என் சத்தத்தை சேவை கேட்டு என்ற வருனார். So the first thing God wants you to do is He wants to be your shepherd. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்க விரும்புகிறார். Before anything else, He wants to be your shepherd. He wants to be a shepherd. குறிப்பா நான் இதை பத்தி தியானிச்சுட்டு இருக்கும்போது, பத்தி பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்காக சொன்னார் சில காரியங்கள். லீடர்ஷிப்னா வெறும் பெரிய லீடர்ஸ் மட்டும் இல்ல, குடும்பத்தை நடத்துகிறவர்கள் லீடர்ஸ் தான். ஏன்னா உங்க பிள்ளைங்க ஒருத்தரோ 2 பேரோ எத்தனை பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு, அவர்களுடைய பொறுப்பு உங்க கையில இருக்கு இல்லையா? அப்ப லீடர்ஸ் தான். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இருக்கிறதுலே அது யார் ரொம்ப அறிந்து கொள்ளணும்னா லீடர்ஸ் ரொம்ப அறிந்து கொள்ளணும்னு சொன்னார். ஆன் அதர் வேர்ட்ஸ், do you have responsibility with you, some kind of responsibility? ஏதோ ஒரு பொறுப்பாளியா நீங்க இருக்கிறீங்களா? உங்க கீழே சில காரியங்கள் செயல்படுதா? உங்களை நம்பிதான் சிலது இருக்குதா? நீங்கள் கண்டிப்பா அறிந்து கொள்ள வேண்டியது இது. சில பேர் வந்து இந்த லீடர்ஷிப் ஒரு ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறாங்க, நாட் நெசசரி. சில குடும்பங்கள்ல கணவன் இன்னும் கர்த்தருக்குள்ள அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்ல, அவரை பத்தி இன்னும் தெரியல. அப்ப அந்த மனைவியை தான் கர்த்தர் குடும்பத்துக்கு ஹெட்டா வச்சிருக்காரு, அவருடைய ஸ்பாக் அவங்கதான். அப்படின்றப்ப அந்த ப்ரெஷர் ஆஃப் டீலிங் வித் என்டையர் ஃபேமிலி. அப்ப சில பேர் அப்படி ஹஸ்பண்டையும் சேர்த்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மற்ற காரியங்களும் நீங்க தான் ஜெபிக்கிறீங்க, எல்லாருமே நீங்க தான் கரிசனையா இருக்கிறீங்க. அப்போ அவ்வளவு பெரிய சுமையை நீங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா பிசாசானவன் ஈஸியா உங்களை மனமடிவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் மெயினா இந்த
இது ரொம்பவும் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. அதோட இஃப் யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சத்துரு உங்களுக்கு அதை காட்டி உங்களை பாக் டவுன் பண்றாங்க நிறைய நேரத்துல. இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது இருக்கு, அதற்கு என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறோம் தெரியலையே, இது நடக்கலாம் என்ன பண்றது, இது இப்படி நடந்துட்டா என்ன பண்றது, இப்படி ஒரு நெகட்டிவா முடிஞ்சுட்டா என்ன பண்றது. ஒரே பதில், கர்த்தரே மெய்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. The Lord is my shepherd. The Lord is my shepherd. Lord is my கர்த்தரே மெய்பராய் இருக்கிறார். சோ இதை நீங்கள் அறிந்து கொள்ள அவருடைய ஷெப்பர்டிங், அவருடைய மெய்ப்பர் என்கிற அந்த ரெவலேஷன் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் பாரங்கள் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் இருதயம் லகுவாக மாறும். தேங்க்யூ லார்ட். ஜெபிக்கலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு பழைய பாட்டை பாடுறேன், தெரிந்தவர்களோடு சேர்ந்து பாடுங்கள். ஹalleluya. தம்பாதையில் என்னை நடத்திடவே என் காரத்தை பிடித்தே முன்னடப்பார். தம்பாதையில் என்னை நடத்திடவே என் காரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடனே நான் எதற்கும் அஞ்சிடனே நான் எதற்கும் அஞ்சிடனே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. தேங்க்யூ லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நேரத்திலும் ஹalleluya, ஆண்டவராய் இயேசு நல்ல மெய்ப்பராய் ஹalleluya நமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஹalleluya, ஹalleluya, கட்டுங்கள் ஹalleluya, அதிலே கர்த்தருடைய ஹalleluya, அந்த மெய்ப்பருடைய தைலம் ஹalleluya, ஹalleluya, எண்ணெய் ஹalleluya, சுகமாக்குகிற எண்ணெய் ஹalleluya, ஹalleluya இப்பொழுது தொடுகிறது. ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்றைய நாட்களிலே உம்முடைய மேய்ச்சலை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹalleluya. உம்முடைய மேய்ச்சலை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹalleluya. உம்முடைய மேய்ப்பராய் நாங்கள் இன்னும் அறிந்து கொள்வோம். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாச வாழ்க்கையில, விசுவாசத்தின் போராட்டத்திலே மேய்ப்பராய் அறிந்து ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. Thank you Lord, thank you Lord. The shepherd delivers you from every accusing voice. Hallelujah. எல்லா குற்றம் சாட்டுகிற குற்றம் சுமக்கிற சத்தத்தினின்றும் இந்த மெய்ப்பர் உங்களை பாதுகாக்கிறார். Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. ஒரு பெரிய அஷ்யூரன்ஸ் நமக்கு இருக்கு. Hallelujah. ஆண்டவராக இயேசு சொன்னார், என் ஆடுகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. என் ஆடுகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. எந்த சிச்சுவேஷன் உங்களை த்ரெட்டன் பண்ணுது, பறித்து கொண்டு போற மாதிரி, உங்கள் ஜெயத்தை பறித்து கொண்டு போற மாதிரி, உங்களுடைய சந்தோஷத்தை பறித்து கொண்டு போறது போல, உங்கள் சுகத்தை பறித்து கொண்டு போறது போல எந்த சிச்சுவேஷன் உங்களை த்ரெட்டன் பண்ணுது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. என் கரத்துல இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, தீர்க்கதரிசியின் புத்தகங்களை வாசிக்கிறது போல ஹalleluya, ஹalleluya. உம்முடைய ஜனங்களை பூர்வ நாட்களிலே மேய்த்தது போல் மேய்ப்பீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாசானிலே அவர்கள் மேய்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆண்டவரே, மேய்ச்சலை அனுபவிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்குதா? This be the days where we enjoy your shepherding. மேய்ச்சலை அனுபவிக்கிற நாட்களாக இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல ஒரு ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். சோர்ந்து போன, தொய்ந்து போன ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, இவர்களை பலப்படுத்தும். ஹalleluya. Thank you Lord. உம்மை மெய்ப்பராய் அறிந்து கொள்கிற ஒரு பெரிய வாஞ்சை இவர்களுக்குள்ளே உண்டாவதாக. Thank you Lord. உம்முடைய கரத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen, amen. Thank you. Thanks for joining. See you in the next meeting.